வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாரோட்டியில் ஜெயிக்கலாமாக. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் வர்த்தக ஆலோசகர் திரு சேதுராமன் அவர்கள். கமாரோட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளிக்க இருக்காங்க. நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 04430427777 and 04430632994. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். கடந்த வாரம் ஓவரால் மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருந்தது? தென் கோல்டோட மூவ்மெண்ட் வந்து ஓவரால் எப்படி சரி இருந்தது லாஸ்ட் வீக்ல? கடந்த வாரம் பார்த்தோம்னாக்க கோல்டு மூவ்மெண்ட்ல ஒரு ஏற்ற இருக்கும்னு சொல்லலாம். பட் ஓவராலாவே போன வாரத்துல பார்த்தோம்னாக்க ஒரு பெட்டர் மொமெண்டம் இன் பேஸ் மெட்டல்ஸ் இருந்தது. ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ்ல ரொம்ப பெரிய ஒரு மொமெண்டம்னு சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கு இருந்தது. க்ரூட் ஆயில்ல ஒரு வீக்னஸாவே இருந்துட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ ஓவராலா வந்து பேஸ் மெட்டல்ஸ் குட் மொமெண்டம் கொடுத்தது. சார், கோல்டு பத்தி நிறைய செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு. அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா, கோல்ட் எக்ஸ்டர்ன் டிராப் அஸ் ஜாப்ஸ் டேட்டா ஸ்ட்ரென்தன் டாலர் தென் ரேட்ஸ் அவுட்லுக் சொல்லிருக்காங்க. சோ ஜாப்ஸ் டேட்டானால நம்ம கோல்டுக்கு வந்து என்ன இம்பாக்ட் இருக்கும், என்ன இருந்தது சார் இதனால? யூஎஸ்ல வந்து ஜாப் டேட்டா வந்து ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. யூஎஸ் எக்கானமி இஸ் ஆல்சோ ஃபர்தர் இம்ப்ரூவிங். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த கோல்டுல இருக்கக்கூடிய ஒரு மோகம், வாங்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அது வந்து ஸ்லோ டவுன் ஆகலாம். சோ அதனுடைய இம்பாக்ட் வந்து எல்லா இடத்துலயும் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். ரெண்டாவது வந்து க்ரூடும் பார்த்தோம்னாக்க நிறைய விழுந்திருக்கு. சோ இது எல்லாமே வந்து ஒரு பேலன்சிங்கா பார்த்தோம்னாக்க கோல்டுல இப்பொழுதைக்கு வந்து ஒரு இம்மீடியட் ஒரு பையிங் வரலன்னு சொல்லலாம். சார், நிறைய ட்ரேடர்ஸ் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் மட்டும் பார்த்து ட்ரேட் பண்ணுவாங்க. அதாவது நம்ம என்னென்ன செய்திகள் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேடிங் வந்து மூவ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து டெக்னிக்கல்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுவாங்க. நீங்க வந்து எதை பார்த்து ட்ரேட் பண்றது நல்லதுன்னு சொல்ல வரீங்க, அதை பத்தி சொல்லுங்க சார். அதாவது ஃபண்டமெண்டலை வச்சு ட்ரேட் பண்றது அதனுடைய ஸ்ட்ரெங்த் அண்ட் வீக்னஸ் சொல்லணும் இல்லையா, அது வந்து ஒரு பெட்டரா இருக்கும். டெக்னிக்கல்ஸ் வச்சு ட்ரேட் பண்றது அன்னன்னைக்கு பண்ணும்பொழுது எந்த இடத்துல என்டர் ஆகலாம், எந்த இடத்துல எக்ஸிட் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு கிளாரிட்டியை கொடுக்கக்கூடும். ஸோ அதனால ரெண்டுமே முக்கியம். ஃபண்டமெண்டல் எவ்வளவு முக்கியமோ அது மூலம் டெக்னிக்கல்ஸும் முக்கியம். ஆனா ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ஒரு பெட்டர் கிளாரிட்டியை கொடுக்கும். மேலும் பேசும் சார், சேலத்துல இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் வரதராஜன் சார். வணக்கங்க. சொல்லுங்க வரதராஜன், கமாரோட்டி வர்த்தகம் குறித்த கேள்வி என்ன? சார் வணக்கங்க. வணக்கம் சார். நிக்கல் ஒரு லாட் லாங்ல இருக்கணும் சார். அது அன்னைக்கு டவுன் ஆயிருச்சு. அதான் சார்கிட்ட லெவல் கேட்கலாமான்னு சார். என்ன ரேட்ல வச்சிருக்கீங்க? 1050 ரூபாயில இருக்குங்க சார். ஓகே. நிக்கல் வந்து நல்லா தான் இருக்கு. அன்னைக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னாக்க நிக்கல் வந்து 1060 ரூபா வரையும் போயிட்டு தான் வந்து இறங்கி இருக்கு. 1060க்கு மேல பெட்டரா இருக்கு. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தோம்னாக்கா 1074 to 1081. ஸோ அதனால நிக்கல் வந்து ஒரு புல்லிஷ் மொமெண்டம் வரக்கூடும். இருந்தாலும் நீங்க வந்து 1052 or 1051 வந்து ஸ்டாப் லாஸா யூஸ் பண்ணீங்க. சார், இன்னைக்கு ட்ரேடிங்ல வந்து இன்கேஸ் நிக்கல் வந்து டிப் மூவ்மெண்ட்ல இருக்கும்போது பை பண்ணலாமா சார்? அதாவது டிப் ஆன் பை இஸ் அட்வைசபிள், பண்ணலாம். தென் ஓவரால் பேஸ் மெட்டல்ஸ் வந்து என்ன ட்ரெண்ட்ல இருக்கு? தென் நீங்க கடந்த வாரத்தில் சொல்லும் போது பேஸ் மெட்டல்ஸ் வந்து ஒரு சைட்வே ரேஞ்ச்ல தான் இருக்குன்னு சொன்னீங்க. சோ அதை பத்தி சொல்லுங்க. பேஸ் மெட்டல்ஸ் வந்து அப் ட்ரெண்ட் கொடுத்திருக்கா, அதை பத்தி சொல்லுங்க. பேஸ் மெட்டல்ஸ்ல பார்த்தோம்னா இப்ப காப்பர் வந்து பெட்டரா இருக்குமா இன்னைக்கு? சோ மேபி ஒரு புல் பேக் வரலாம் காப்பர்ல. 402 403க்கு மேல வந்து காப்பர் வந்து ஃபர்தர் ஒரு மொமெண்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அது போல நிக்கல் இப்ப சொன்னோம், நிக்கல் வந்து கிட்டத்தட்ட 1060க்கு மேல வந்து பெட்டரா தான் இருக்கு. அது போல லெட் எடுத்தோம்னாக்க 125 ஆஃப்க்கு மேல அது ஒரு புல் பேக் மறுபடியும் பாசிபிலிட்டிஸ் தேர். அதனால பையிங் இஸ் அட்வைசபிள். இறங்கினதுன்னா லெட் வந்து பையிங் இஸ் அட்வைசபிள். அதே மாதிரி ஜிங்க் பார்த்தோம்னாக்க இட்ஸ் a consolidated move between 136 to 138.70. So either way directions இருக்கும். 136 கீழே இறங்கினாக்க ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் கீழே இறங்கும். 38.70க்கு மேல போச்சுனாக்க ஒரு பெட்டர் மொமெண்டம் இருக்கும். இருந்தாலும் 137.40 அதுல வந்து ஒரு half an hour நின்னாலே மேல வந்து ஒரு மொமெண்டம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் தெரியுது. சார், அடுத்த பேஸ் மெட்டல்ஸ் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அடுத்த நேர்ல அண்ணன் இருக்காங்க. வணக்கம் அய்யூப். வணக்கம் அய்யூப் சார். இப்போ கரண்ட் கான்ட்ராக்ட்ல டேக் பண்றதை விட நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் டேக் பண்ணோம் அப்படின்னா அதுல என்ன டிராபேக் இருக்கு, என்ன பெனிஃபிட் இருக்கு சார்? ஓகே. அதாவது நார்மலா எவ்ரி மந்த் கான்ட்ராக்ட் அப்படின்னு எடுத்தோம்னாக்க ஃபர்ஸ்ட் 10-15 டேஸ்ல நல்ல மொமெண்டம் இருக்கும். அதுக்கப்புறம் அதனுடைய மொமெண்டம் வந்து ஒரு அளவுக்கு குறையக்கூடும். அதே நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட்ல பாத்தீங்கன்னா அதனுடைய மொமெண்டம் கூடும். நார்மலா கமாடிட்டியை பொறுத்தவரையிலையும் பேஸ்ட் ஆன் த டிமாண்ட் சப்ளை அந்த மொமெண்டம் வந்து பிக்கப் ஆகும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து
மொமெண்டம் இருக்கு, அதாவது இன்ட்ராடே பண்ணணும் அப்படிங்கிற பொழுது ஃபர்ஸ்ட் 15 days கரண்ட் மந்த் பண்ணுங்க. கடைசியில வந்து லாஸ்ட் 2 weeksக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து கேரி ஓவர் பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணும்பொழுது அனதர் 15 days கிட்டத்தட்ட ஒரு மாசம் நீங்க அதுல பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த மாசம் சுவிட்ச் ஓவர் பண்ணலாம். சோ அதனால அது மாதிரி ஒரு தம் ரூல் வச்சு பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். தொடர்ந்து பேசுவோம் சார். கோவில இருந்து அடுத்த நேரில் இருக்காங்க. வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம் மேடம். சொல்லுங்க கிருஷ்ணமூர்த்தி, கேளுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த கமாடிட்டி ட்ரேடிங்ல 10% தான் ப்ராஃபிட் பண்றாங்க, 90% லாஸ் பண்றாங்க சார். இந்த லாஸ் ஓகே இருந்தாலும் அவங்களுக்கு வந்து மன உளைச்சல், நிம்மதியா சாப்பிட முடியல, 24 hours இதே திங்கிங்ல இருக்காங்க. இது எப்படி சார் அவாய்ட் பண்றது? நல்ல கேள்வி. அதாவது அதுக்குதான் வந்து கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனம் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னாக்க, மாதம் எல்லா இடத்துலயும் வந்து ஒரு லைவ் ட்ரைனிங் செமினாரே வைக்கிறாங்க. அது உங்க அக்கௌண்ட்ல நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாஸ் வரும் அப்படிங்கிறதுக்காக அந்த கம்பெனி அக்கௌண்ட்லயே நீங்க வந்து அதை ட்ரேட் பண்ணி உங்களுடைய ஒரு கம்ஃபர்ட் லெவல, அதாவது புதுசா இருக்கக்கூடிய ட்ரேடர் ஆகட்டும் சரி அல்லது எக்ஸிஸ்டிங் உள்ள ட்ரேடர் ஆகட்டும் சரி, அதை வந்து கம்ஃபர்டபுளா பண்ணும் பொழுது அது மாதிரியான ஒரு லாஸ் எல்லாம் எப்படி குறைக்கலாம், என்ன மாதிரியான ட்ரைனிங் எடுத்துக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து சொல்றாங்க. இது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா இந்தியா லெவல்ல வந்து யாருமே இது மாதிரி இறங்கி ஒரு இன்வெஸ்டர்ஸுக்காக, அதாவது ஒரு கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக நடத்துவது வந்து இதுதான் முதல் தரைன்னு சொல்லலாம். சோ இப்ப பாத்தீங்கன்னா வர வாரத்துல கூட 10ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் வந்து லைவ் இருக்கு. 10ஆம் தேதி அன்னைக்கு திருப்பூர்லயும் 11ஆம் தேதி கோயம்புத்தூர் ரீஜனல் ஆபீஸ்லயும் இருக்கு. நீங்க அதுல போயிட்டு கோயம்புத்தூர்ல நீங்க ட்ரைனிங் எடுத்துட்டீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் இருக்கும். ரெண்டாவது வந்து நீங்க கேட்டீங்க 10% பண்றாங்க, 90% வந்து லாஸ் வருது. இதுக்கு மெயினா ஒண்ணுமே இல்ல சார், டிசிப்ளின் தான் சார் முக்கிய காரணம். சோ நம்ம வந்து டிசிப்ளின்டு வே ஆஃப் அப்ரோச் இருந்ததுன்னா இந்த லாசஸ் எல்லாம் தவிர்க்க முடியும். இந்த டிசிப்ளின் இல்லாதனால தான் லாஸ் வருது. ரெண்டாவது லாஸ்ன்னு நீங்க வந்து அதை வந்து டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அதுல இருந்து வெளில வந்துடணும். ஃபர்தரா போய் அதுல போயிட்டு முட்டி மோதக்கூடாது. எப்போதுமே நம்ம உங்க கிராமத்துல சொல்லுவாங்க, எதிர்காலத்துல வந்து சைக்கிள்ல போக முடியாதுப்பா, அதனால தள்ளு காத்தோட போ அப்படிம்பாங்க. அது எதுக்கு? எல்லாமே வந்து ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்லியிருக்காங்க. மார்க்கெட் மொமெண்டத்தோட போனாதான் நம்மளால பணம் பண்ண முடியும். மார்க்கெட் எகென்ஸ்டா நம்ம போனா நம்மளால பணம் பண்ண முடியாது. சோ கமாடிட்டியை பொறுத்தவரையிலும் தெரிஞ்ச கமாடிட்டியில் பண்ணுவது நல்லது. இப்ப பாத்தீங்கன்னாக்க சில பேர் வந்து நேச்சுரல் கேஸ்ல பண்ணுவாங்க. நேச்சுரல் கேஸ்ல உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பர்டைஸ் தேவை. அப்படி இருந்து பண்ணாதான் வந்து நேச்சுரல் கேஸ்ல வந்து நிறைய வந்து சரியானபடி நம்ம வந்து பண்ண முடியும். அதாவது என்ன சொல்லுவோம்னா பிகினர்ஸ் லக் அப்படிம்போம். முதல் டைம் வருவாங்க மார்க்கெட்டுக்கு, அவங்க வந்து அதுல ஒரு கமாடிட்டில ட்ரேட் பண்ணுவாங்க, ஒரு பெருத்த லாபத்தை பார்த்திருப்பாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, இவ்வளவுதான் மார்க்கெட், இது என்னமோ எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. சோ எல்லாத்துலயுமே நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அதனால வந்து அந்த பிகினர்ஸ் லக்க வச்சு நீங்க வந்து ஃபர்தரா பிளைண்டா எதுலயுமே இறங்கக்கூடாது. என்னைக்குமே நம்ம போனோம்னாக்க உங்க ஊர்ல உள்ள ஒரு ஆற்றிலேயோ இல்ல ஒரு குளத்துக்கோ போனீங்கன்னா அதுல ஆழம் எப்படி இருக்குங்கிறது ஏன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா அங்க லோக்கலா இருக்கிறதா உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தெரியுது. ஒரு 1/2 அடிக்கு மேல போனோம்னாக்கா அங்க வந்து ஒரே சகதியா இருக்கும், போய் மாட்டோம்னா கஷ்டம் அப்படின்னு. அது மாதிரி இந்த மார்க்கெட் உள்ளுக்குள்ள போறோம்னா அதுல எப்படி இருக்குங்கிறத நாங்க நிறைய உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது அதற்கு தகுந்தாற்போல் நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய ரிஸ்க வந்து எப்படிலாம் நம்ம குறைச்சிக்கலாம், என்ன மாதிரியான ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்து பண்ணீங்கன்னா இந்த மாதிரியான லாஸ்ல வந்து குறைக்க முடியும். ரெண்டாவது இந்த ஸ்டாப் லாஸ்ங்கிறது வந்து மைண்ட்ல எப்போதும் வச்சுட்டு இருக்கணும். அந்த லெவல் வந்ததுன்னா அதை கட் பண்றதுல வந்து தவறுகள் இருக்கக்கூடாது. சம்டைம்ஸ் நம்ம எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் வந்து தவறா இருந்ததுன்னா அதை வந்து தவறுன்னு ஒத்துக்கிட்டு அதுல இருந்து வெளில வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை இருக்காது. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல 90 பேர் தவறு செய்யறாங்க, 90 பேர் நஷ்டம் இழக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அந்த 90 பேருடைய நஷ்டம் எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து மார்க்கெட்னால வந்ததுன்னு சொல்லுவாங்க, அவங்க தவறு பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க. முதல்ல உங்களுடைய தவறை நீங்க உணர்ந்துக்கிட்டாலே மார்க்கெட்ல பணம் பண்ண முடியும். லாஸ்ட் மினிட் ட்ரேடர்ஸ் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம ட்ரேட் பண்ணும்போது தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் பத்தி ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார். தொடர்ந்து கமோடிட்டி ட்ரேடிங் குறித்து மேலும் பல விஷயங்களை பேசலாம். நெல்லிலிருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் நிஷா. வணக்கம் நிஷா சார். அவங்க தொடர்புல காஞ்சிபுரத்துல இருந்து நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் முருகன். வணக்கம் மேடம். சொல்லுங்க முருகன், கமோடிட்டி மார்க்கெட் குறித்த கேள்வி என்ன? பேசுங்க முருகன். வணக்கம் சார். நான் வந்து குரூடு வந்து 4510 ஒரு லாட் பை பண்ணிருக்கேன். 4510 பை பண்ணிருக்கேன். அப்புறமா நான் வெள்ளிக்கிழமை 4203 ஒரு லாட் பை பண்ணிருக்கேன் ஆவரேஜ். என்ன சார் குரூடு அப்படியே சில்லர் வந்து 35200 பை பண்ணிருக்கேன்.
ரெண்டுத்துக்கு லெவல்ஸ் ஏறலாமா இல்ல கட் பண்ணலாமா இல்ல வெயிட் பண்ணலாமா கூடுது ரேட் வருங்களா வெயிட் பண்ணலாமான்னு கேக்குறாரு சார். ஃபர்ஸ்ட் க்ரூட் ஆயில் சொல்லுங்க. க்ரூட் ஆயிலை பொறுத்தவரையிலையும் 4100 இருந்து 4190 இந்த லெவல் தான் வந்து பாத்தீங்கன்னாக்க அதனுடைய ட்ரெண்ட் டிசைடர்னு சொல்லலாம். ரெசிஸ்டன்ஸ் ஹையஸ்ட் லெவல் வந்து 4290 கீழே நீங்க வந்து அதை ஹோல்ட் பண்றது தவறு. அதனால கட் பண்றது தான் பெட்டர். இப்பொழுதைக்கு க்ரூட் வந்து ஸ்டில் வந்து ஒரு லோவர் சைடு மொமெண்டம் தான் கொடுக்குது. அதனால விற்று வாங்குவது தான் நல்லது. சில்வர் வந்து இருக்கிற லெவல்ஸ் 37 வந்து வச்சிருக்காரு அவரு. கட் பண்ணலாமா இல்ல ஹோல்ட் பண்ணலாமான்னு கேக்குறாரு சார். சில்வரை பொறுத்தவரையிலும் வாலட்டைல் இருந்துட்டு இருக்கு. சில்வர் வந்து கட் பண்றது தான் பெட்டர். சார் இந்த வீக் நடக்கக்கூடிய செமினார்ஸ் பத்தி சொல்லுங்க. அதாவது லைட் ட்ரேடிங் பத்தி சொல்லுங்க. எங்க நடக்குது, எந்த ஆபீஸ்ல நடக்குது சார், அதை பத்தி சொல்லுங்க. இந்த வாரம் வந்து பார்த்தோம்னா 10ஆம் தேதி நாளை தினம் மறுநாள் வந்து திருப்பூர்ல ரீஜனல் ஆபீஸ், அது போல 11ஆம் தேதி கோயம்புத்தூர் ரீஜனல் ஆபீஸ் நடக்குது. சோ இது நான் முதலே சொன்னது போல இந்த ட்ரேடிங் ஆக்டிவிட்டியை வந்து புதுசா உள்ளவங்கன்னு இல்லாமல் ஆல்ரெடி கத்துக்கொண்டவங்களும் ஆல்ரெடி தவறு செய்தவர்களும் இல்ல நல்லா பண்றவங்களும் வந்து ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி வேற என்ன புது டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், என்ன மாதிரியான வந்து பண்ணும்பொழுது அது எப்படி கிடைக்குது அப்படிங்கறது வந்து பார்க்கும்போது ஒரு பெட்டர் ஆக்ஷன்ஸ் கிடைக்கும். அது போல இதுவரையிலும் நடந்த செமினார் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து ப்ராஃபிட் தான் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஒவ்வொரு செமினார்லயும் குறைஞ்சது 15,000 இருந்து 20,000 வரையிலும் ப்ராஃபிட் வந்திருக்கு. சோ அதை அப்படியே அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால இந்த மாதிரியான ஒரு செமினார்கள் வந்து இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து ஒரு சரியான வழியில எப்படி பண்ணலாம், அதாவது எங்கெங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சந்தேகங்கள் இருக்கோ இல்ல வந்து ஒரு பயம் இருக்கோ, அந்த பயங்கள் அந்த சந்தேகங்களை வந்து சரியான விதத்துல வந்து கிளியர் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஒரு ஏற்ற தருணம்னு சொல்லலாம். அதனால இதை வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து உபயோகப்படுத்திட்டா அவங்களுக்கு நல்லது. தொடர்ந்து பேசலாம் சார். திருப்பூர்ல இருந்து நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சம்பத் ராவ். வணக்கம் சார். சொல்லுங்க சம்பத் ராவ், கேள்வி என்ன சார்? ஒரு 2 weeks ஒன்ஸ் கஸ்டம்ஸ்லீங்க இந்த இம்போர்ட் டாரிஃப் வேல்யூ பேஸ் பிரைஸ் அனௌன்ஸ் பண்றாங்க சார். கரெக்ட். அப்போ அந்த வர கம்மிங் இந்த 2 weeks பேங்க்ல அந்த ரேட் தான் பிக்ஸ் பண்ணுவாங்களா சார் பிசிக்கல் பையிங்க்கு? ஆமா, அதாவது இந்த இம்போர்ட் டாரிஃபுக்கு வந்து ரேட் பிக்ஸ் பண்றது தான் வந்து உங்களுக்கு வந்து பேஸ் ரேட்டா வரும் நமக்கு. சோ அந்த பேஸ் ரேட் வச்சு தான் நம்மளுடைய பிசிக்கல் ரேட் சேஞ்சஸ் ஈவன் வந்து அது வந்து நம்மளுடைய எம்சிஎக்ஸ்லயும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணும். சோ அதனால அதை வந்து நீங்க கேர்ஃபுல்லா வாட்ச் பண்றது நல்லது. நல்ல ஐடியா, நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும். பேஸ் ரேட்டுங்கிறது வந்து 1 and 15 days வரும். சோ அந்த பேஸ் ரேட்டை பொறுத்து நம்மளுடைய ஆக்சுவல் தங்கத்தினுடைய விலையும் ஆக்சுவல் வெள்ளியுடைய விலையும் வந்து பிரிஸ்கிரைப் பண்றாங்க. சோ அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய ஆக்ஷன்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். சோ அது வந்து இந்த கேப் நிறைய இருந்ததுன்னு வச்சுங்களேன், இம்மீடியட்டா we can see some actions in the market. சார் இந்த க்ரூட் ஆயில் வந்து 5 year இல்லாத லோ வந்து இந்த தருணத்துல வந்து கொடுத்திருக்கு. சோ நிறைய ட்ரேடர்ஸ் வந்து நினைச்சிட்டு இருப்பாங்க ஒப்பைக்கோட டிசிஷன்ஸ் எடுத்து தான் நம்ம க்ரூட் ஆயில் வந்து இந்த டவுன் ட்ரெண்ட் கொடுத்திருக்குன்னு நினைப்பாங்க. இதோட உங்களுக்கு கருத்து என்ன சார்? இது ஜெனரலா இது வந்து ஒரு பெரிய க்ரூட் ஆயில் மார்க்கெட் வந்து இட்ஸ் பிக் ஓஷன் தான். இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வந்து எல்லா கண்ட்ரியும் வந்து பிக் என்ன சொல்றது ஒரு ஃபைட்னு சொல்லலாம். இப்ப வந்து சில கண்ட்ரீஸ்ல வந்து நிறைய ப்ரொடக்ஷன் இருக்கு, ஈவன் யூஎஸ். சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து they don't want to keep it controlled. சோ அதனால இவங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்களால வந்து ப்ரொடக்ஷனை வந்து ஸ்லோ டவுன் பண்ண முடியல. சோ ரெண்டாவது வந்து அதே மாதிரி கன்சம்ஷன்ல பாத்தீங்கன்னா அதாவது ஒரு மாதிரி ஒரு டிசிப்ளின்டு எக்கானமின்னு சொல்லக்கூடிய யூரோப் அண்ட் யுஎஸ் பாத்தீங்கன்னா அவங்க வந்து கன்சம்ஷனையும் ஸ்லோ பண்ணிருக்காங்க, நாட் லைக் அதர் கண்ட்ரிஸ். சோ இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது ஆட் ஆன் டு தி பிரைஸ் ஃபால்னே சொல்லலாம். சோ இந்த பிரைஸ் ஃபால் எந்த அளவுக்கு போய் நிற்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். 65ல வந்து சஸ்டெயின் ஆக போதா இல்ல வந்து 62ல சஸ்டெயின் ஆகுமா இல்ல 68ல சஸ்டெயின் ஆகும்னு சொல்லிட்டு இந்த வாரத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. தொடர்ந்து பேசலாம் சார். அரக்கோணத்துல இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் விவேக். வணக்கம். சொல்லுங்க விவேக், கமாடிட்டி மார்க்கெட் குறித்த கேள்வி என்ன? ஆமா, நேச்சுரல் கேஸ் இந்த வாரம் மூவ்மெண்ட் எப்படி சார் இருக்கும்? லாஸ்ட் வீக் ரொம்ப லோ போயிட்டு ஹை வந்தான், 40 வந்து ரீச் ஆகி திருப்பி கம்மி ஆயிடுச்சு. சோ இந்த வாரம் எப்படி சார் இருக்கும் மூவ்மெண்ட்? இந்த வாரம் ஷார்ட் கவரிங் மொமெண்டம் எக்ஸ்பெக்டட் இன் நேச்சுரல் கேஸ்ங்க. சோ அதனால 224 to 223 லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருந்துட்டு இருக்கு. சோ 244 50க்கு மேலதான் வந்து ஒரு பெட்டர் மொமெண்டம் கொடுக்கக்கூடும். சோ
நல்லா ஷார்ட் கவரிங் வந்ததுன்னா அந்த லெவல்ல நீங்க வந்து என்டர் ஆயிட்டு வெளில வரலாம். சார் தொடர்ந்து பேசுவோம். கோவையில இருந்து அடுத்த நேரில் இருக்காங்க. வணக்கம் சிவா. குட் மார்னிங் மேடம். சொல்லுங்க சிவா, கேள்வி என்ன? சார் குட் மார்னிங். குட் மார்னிங். இப்போ பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஃப்ரைடே பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல நிறைய பேருக்கு இருந்து ஒரு டிப்ஸ் வந்துச்சு. அதாவது பாத்தீங்கன்னா பேஸ்மெண்டல்ஸ் எல்லாம் மேல போற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஹவு கேன் இட்ஸ் பாசிபிள் சார்? டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் ரெண்டு இருக்கு. டெக்னிக்கல் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம எங்க போய் கத்துக்கலாம்? நம்ம பேஸ்மெண்டல்ஸ்லயே கத்துக்கலாங்களா இல்ல வெளியில எதுவும் நடக்கா? இன்னொரு டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல க்ரூட் நல்லா ஃபால் ஆயிருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம இந்தியால வந்து கம்மி ஆகல. அது என்ன ரீசன் சார்? ஓகே சொல்லுங்க சார். ஜெனரலா முதல் கேள்வி உங்களுக்கு வந்து என்னன்னாக்க டெக்னிக்கல்ஸ் கத்துக்கிறது எங்க போய் கத்துக்கலாம் அப்படின்ட்டு. டெக்னிக்கல்ஸ் கத்துக்கிறது நீங்க வந்து கிரேட் வெஞ்சர்ஸ்லயே கத்துக்கலாம். ஸோ அதுலயே வந்து டியூட்டர் வந்து ஆன்லைன்லயும் கத்துக்கலாம். முதல்ல நீங்க வந்து மெம்பர் ஆயிட்டீங்கன்னாக்க அங்க அவங்க கிட்டயே உங்களுக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கு. அதை முதல்ல வந்து தெரிஞ்சுங்க. இதுல வந்து லேர்னிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து ஒரு 50% தான். அதுக்கப்புறம் பிராக்டிக்கல் ப்ராசஸ் வரும்பொழுதுதான் அந்த லேர்னிங் வந்து இம்ப்ளை பண்ணும்போது கரெக்டா இருக்கும். as far as the technical is concerned. So next questions வந்து இன்டர்நேஷனல் வந்து crude வந்து ஃபால் மூவ்மெண்ட்ல இருந்தது, இந்தியால ஆகலன்னு கேக்குறேன். என்ன காரணம்? See actually வந்து crudeனுடைய இம்பாக்ட் வந்து ஏன் இங்க நம்ம இந்தியால வந்து அந்த அளவுக்கு விழுங்கிறதுக்கு வந்து நிறைய இருக்கு. ஒன்னு வந்து நம்மளுடைய டாக்ஸஸ், சென்ட்ரல் எக்ஸைஸ் அதர் எக்ஸெட்ரா வந்து கவர்மெண்ட் போற டாக்ஸஸ் வந்து அதிகமா இருக்கிறதுனால அதன் மேல் திணிக்கக்கூடிய வரிகள்னால வந்து பெருசா வந்து விழ முடியல. ஸோ இதுதான் வந்து மெயின் ரீசன், தவிர வேற எதுவும் கிடையாது. ஸோ க்ரூடை பொறுத்தவரையிலையும் ஃபர்தர் விழுந்ததுன்னா அங்க வந்து நீங்க வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ற அளவுக்கு இங்க கிடைக்கலையே, அப்ப இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பண்ணலாமா அப்படிங்கிற நினைச்சிட்டு அதெல்லாம் ஜம்ப் பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட் வந்து பிக் ஓஷன். ஸோ அதனால பெட்டர் நமக்கு தெரிஞ்ச மார்க்கெட்ல நமக்கு தெரிஞ்ச மார்ஜினோட வச்சு பண்ணும்பொழுதுதான் ஒரு கம்ஃபர்ட் கரெக்டா இருக்கும். மேலும் பேசுவோம் சார். அடுத்த நேரில் இருக்காங்க. வணக்கம் அப்துல். வணக்கம். சொல்லுங்க அப்துல், கேள்வி என்ன? சொல்லுங்க அப்துல். வணக்கம் சார். வெள்ளிக்கிழமை டாலர் க்ளோசிங் வந்து 61 ரூபாய் 77 விசா இருந்தது சார். இப்போ வந்து 61 ரூபாய் 92 விசா இருக்கு. 13 விசா 14 விசா அப்ல தான் இருக்கு. அது பாதிப்பு வந்து சில்வர் வந்து ரேட் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இன்னைக்கு? இல்ல ஃபர்தரா இறங்கி ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதான் சார். அது ஒண்ணு. ஓகே, நல்ல கேள்வி. அதாவது டாலர்னுடைய ஸ்ட்ரென்த் ஆகும்போது, அதாவது ரூபாய் வீழ்ச்சி ஆகும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய இன்ஃபுளுயன்ஸ் வந்து கமாடிட்டிஸ்ல இருக்கும். கோல்டு சில்வர்ல கண்டிப்பா இருக்கும். சோ அதனுடைய இம்பாக்ட் இருந்தாலும் அதனுடைய ஓன் இன்ஃபுளுயன்ஸ் இருக்கு பாத்தீங்களா. இப்ப சில்வர்ல வந்து வீக்னஸ் இருக்கா இல்ல வந்து புல்லிஷ்னஸ் இருக்கான்னு பார்க்கும்போது சில்வர்ல வந்து ஒரு புல்லிஷ்னஸ் வந்ததுனாக்க ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்ஃபுளுயன்ஸ் சேர்ந்து ஒரு ஜம்ப் கொடுக்கும். ஒரு 200 புள்ளியில இருந்து 400 புள்ளிகள் வரை ஜம்ப் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. பட் 37,200க்கு மேலதான் மறுபடியும் சில்வர் வந்து ஒரு மொமெண்டம் வருது. அதுக்கு கீழே வந்து வீக்னஸ் தான் இருக்கு. அதனால அந்த மாதிரி பார்த்து பண்ணுங்க சார். டாலர் வைஸ் கோல்டு மூவ்மெண்ட் வந்து 1200 கீழே இருக்கா? தென் மேலும் கீழே இறங்க எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு சார்? டாலர் பர் அவுன்ஸ் பார்த்தோம்னா 1192.35 இருக்கு காலையில நீங்க ஓபனிங்ல. சோ அந்த 1192ல இருந்து 1200ல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ரேஞ்ச் பவுண்டா. ஏதாவது வந்து ஸ்பெசிபிக் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வந்ததுன்னா கோல்டுல வந்து மறுபடியும் மொமெண்டம் இம்மீடியட்டா வர வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா அது மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்டா தான் இருக்கும். மேலும் பேசணும் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சரவணன். வணக்கம் மேடம். சொல்லுங்க சரவணன். சார் வணக்கம் சார். வணக்கம். ஒண்ணு சார், பட் கமாடிட்டில வந்து சில டைம் சில மெட்டல்ஸ் எல்லாமே வந்து சடனா வந்து மேல ஏறிட்டு சடனா ஃபால் ஆகுது சார். இப்ப ஈக்விட்டில தான் வந்து ஆபரேட்டர்ஸ் இது மாதிரி பண்ணுவாங்க. சில கமாடிட்டி எடுத்துக்கிட்டு சில செக்மெண்ட் எடுத்துக்கிட்டு அது போல வந்து இதுலயும் ஆபரேட்டர்ஸ் இருக்காங்களா சார் கமாடிட்டில? இன்னொன்னு சார், டாலர்ல வந்து எந்த கமாடிட்டியா இருந்தாலும் ஏறும்போது அட் சேம் டைம் வந்து இப்ப கோல்டு சில்வர் எடுத்துக்கலாம், அது மாதிரி இங்கேயும் கரெக்டா அந்த ஏறுது இறங்குது. அது எப்படி சார்? இப்ப கொஞ்சம் அங்க ஏறுக்கு அதுக்கப்புறம் வந்து இங்க அது அங்க டாலர்ல ஏறுதுன்னு பார்த்துட்டு இங்க ஏற்றாம கரெக்டா அந்த ஈவனா ஏறுது சார். அது எப்படி சார் நடக்குது? அதாவது மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட்ங்கிறது வந்து இட் இஸ் எ ஜெனரல் சைக்கிள். சோ அந்த ஏற்ற இறக்கம்ங்கிறது வந்து நடந்துகிட்டே இருக்கும். அது வந்து யாரும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்க சொன்ன மாதிரி ஈக்விட்டி மாதிரி கமாடிட்டியை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா இட்ஸ் இன்டர்நேஷனல் ட்ரேடிங் மார்க்கெட். சோ அதனால எல்லா ஊர்லயும் இப்ப இந்தியாவில் நடக்கிற மாதிரி யூரோப்ல நடக்கும், யூரோப்ல நடக்கிற மாதிரி யூஎஸ் நடக்கும், யூஎஸ் நடக்கிற மாதிரி சிங்கப்பூர்ல நடக்கும், சைனால நடக்கும். ஒவ்வொரு ஏரியாலையும் வந்து அந்த இன்டர்நேஷனல் மார்க்கெட்டினுடைய கமாடிட்டியுடைய ஆக்ஷன்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் இருந்துட்டே இருக்கும். சோ அதனால அங்க நடக்கிற மாதிரி இதுலயும் நடக்குது அப்படின்னாக்க ஒவ்வொன்றிலையும் வந்து இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன் டிமாண்ட் சப்ளை தான் உங்களுக்கு.
சோ அந்த டிமாண்ட் சப்ளைக்கு தகுந்தாற் போல் உங்களுக்கு அந்த ஏற்றம் இருக்கும் இருக்கு. ரெண்டாவது வந்து டாலர் வந்து ஏறுது அப்படின்னாக்க அதனுடைய ஏற்ற இறக்கங்கள் இம்மீடியட்டா பிரதிபலிக்குதுன்னா அதுதான் மார்க்கெட் உங்களுக்கு. சோ எல்லாத்தையுமே வந்து எல்லாரும் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இன் ஆன்டிசிபேஷன் ஆஃப் அந்த டாலர் ஏறுற மாதிரி சோ இதுல வந்து இந்த பிரைஸுக்கு மேல அது ஏறும் அப்படிங்கிற ஒரு ஆன்டிசிபேஷன்ல போறதுதான். அதாவது ஷார்ட் டேர்ம்ல we can call it as a zero sum game. ஒருத்தர் ப்ராஃபிட்னா ஒருத்தர் லாஸ். சோ அதனால வந்து இதை வந்து எப்படி அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்றதை விட நம்ம எப்படி அதுல இருந்து பணம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ணணும்னு வச்சுங்களேன், அது பெட்டரா இருக்கும். தொடர்ந்து பேசும் சார். அமெரிக்கால இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் லலிதா. ஹலோ, சொல்லுங்க லலிதா. என்ன நான் வந்து இப்ப யுஎஸ்ல இருக்கேன். நான் வந்து இந்தியால அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னா என்ன மாதிரி ப்ரொசீஜர்? ஓகே, நீங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஓகே ஓகே அதுதான் கேள்வி. ஓகே, சரி நீங்க வந்து இப்ப யுஎஸ்ல வந்து என்ஆர்ஐயா இருக்கீங்களா இல்ல வந்து பர்மனன்ட் சிட்டிசனா அப்படிங்கிறது தெரியணும். நீங்க பர்மனன்ட் சிட்டிசனா இருந்தாக்க அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. இல்ல உங்களுக்கு வந்து லோக்கலா வந்து அட்ரஸ் கொடுத்து லோக்கலா பேன் கார்டு கொடுத்து அதே மாதிரி பண்ண முடியும்னா அதுக்கு தகுந்த தனியா டீடைல்ஸ் இருக்கு. சோ நீங்க வந்து இணையதளம் மூலியமா நீங்க வந்து அணுகுனீங்கன்னாக்க உங்களுக்கு வேண்டிய எல்லா டீடைல்ஸையும் கொடுக்கறோம். எங்களுக்கு வேண்டியது உங்களுடைய சிட்டிசன்ஷிப், பர்மனன்ட் சிட்டிசன்ஷிப் ஆர் டியூவல் சிட்டிசன்ஷிப். அண்ட் நீங்க வந்து பர்மனன்ட் சிட்டிசன்ஷிப்ல பண்ண போறீங்களா, அதாவது என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ்ல பண்ண போறீங்களா, இந்தியன் ஸ்டேட்டஸ்ல பண்ண போறீங்களா அப்படிங்கிற இந்த 2 கேள்விக்கு பதில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன்ஸை கிளியரா கொடுக்க முடியும். நன்றி சார். இவ்வளவு நேரமா கமாடிட்டி வால்யூம் குறித்து பலவிதமான ஏற்றம் இறக்கம் குறித்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. தென் கோல்டோட அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்டோட மூவ்மெண்டோட வேரியேஷன் பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. தென் பேஸ்மெண்டல்ஸோட மூவ்மெண்ட் குறித்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நன்றி சார். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாமாக நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் வர்த்தக ஆலோசகர் திரு சேதுராமன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.